Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உகாண்டால உள்ள சாய்பாபா கோயில்ல நான் குரு பூர்ணிமாக்காக சாய்பாபா ரங்கோலி வரைஞ்சிருக்கேன். சாய்க்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான் குரு பூர்ணிமா. இந்த கோயிலை சுத்தி பாருங்க எவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குன்னு அதை பத்தியும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு அழகான பப்பிய பாபா கோயில தான் வளர்க்குறாங்க. பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல. சாய்க்கு வாயிலா ஜீவன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்க பசியோட இருக்கக்கூடிய எந்த ஒரு வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலுமே அது சாய்க்கே சாப்பாடு கொடுத்ததுக்கு சமம். அதனால நீங்க வாயிலா ஜீவனை எந்த இடத்துல பார்த்தாலுமே அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க. சாய் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள்ன்றனால இந்த வேனுக்கு வந்து ஒரு பூஜை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேர் தான் மெக்குல். சாய்பாபா ரங்கோலி நான் வரையும் போது எனக்கு ரங்கோலி வரையறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாங்க கோயிலுக்குள்ள போய் பாபா ரங்கோலி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நான் முந்தின நாளே வந்து வரைஞ்சிட்டு போயிருந்தேன். அதனால ஒரு சில இடங்கள்ல அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு சில கரெக்ஷன்ஸும் பண்ண வேண்டி இருந்தது. அதனால கொஞ்சம் சீக்கிரமே வந்திருந்தேன் கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு. என்னோட பேரு சாயோட பாதத்துக்கு கீழே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு எப்பவுமே அவருடைய பாதத்துக்கு கீழே அவருடைய காலடியில் இருக்கணுன்றதுதான் ஆசை. ஏன்னா எனக்கு சாய்னா ரொம்ப பிடிக்கும். கோயிலில் உள்ள நிறைய பேர் என்னை நேரடியாக கூப்பிட்டு பாராட்டினாங்க, நீங்கள் சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ என்னுடைய சாய்பாபா ரங்கோலி எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சாய்பாபா ரங்கோலி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஒருத்தங்க ஃபோட்டோலாம் எடுத்து பாராட்டிட்டு இருந்தாங்க. இவங்க பேரு சுனிதா, இவங்க தெலுங்கு. ஆனாலுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். உன்னோட வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது எனக்கு. Okay, is it good, madam? Is it good? Yeah, it's good. Okay, okay. Thank you so much. You are showing all Uganda vacation. Yes, yes, yes. Yeah. I am always Thank you. watching all your videos. Thank you so much. இப்போ என் கூட பேசிட்டு இருக்காங்கல்ல சுனிதா, இவங்களுடைய மதர் டங் தெலுங்கு. அவங்களுக்கு தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்க எல்லா வீடியோஸுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. என்னோட லாங்குவேஜ் புரியாட்டி கூட அவங்க என்னோட வீடியோஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதர் லாங்குவேஜ் பீப்புள் கூட என்னுடைய சேனலை ஃபாலோ பண்றதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இப்போ சாய்பாபா ரங்கோலியை ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துடலாம் வாங்க. இது வந்துட்டு பூவாலே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சாய் பக்கத்துல ஹிந்தியில 2 வேர்டு இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்லைங்க, ஸ்ரதா சபூரி, அதாவது பொறுமை நம்பிக்கை. சாய் தன்னோட டிவோட்டிஸ் கிட்ட இருந்து கேட்கிற 2 விஷயம் பொறுமை நம்பிக்கை. இது மட்டும்தாங்க. சாய் வந்து பணம் காசு எதுவுமே கேட்கல. ஸோ உங்க லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நீங்க சாயை கும்பிட்டுட்டு பொறுமையோடயும் நம்பிக்கையோடயும் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். இப்ப சாயோட ரங்கோலியை கொஞ்சம் க்ளோஸ் அப் வியூஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. குரு பூர்ணிமா சாய்க்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். உங்க லைஃப்ல நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையுமே குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்க விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். என்னுடைய லைஃப்ல என்னோட குருநாதர்னா அது சாய் தான். அதனால என்னுடைய விஷயத்தை நான் சாய்க்கு சொல்லிட்டு இருந்தேன். சாய் பாபா கண்டிப்பா மத்த கடவுள் மாதிரி கிடையாது. சாய் கூட ஒரு க்ளோஸ் கனெக்ட்ல இருக்கக்கூடிய டிவோட்டிஸ்க்கு மட்டும் தான் சாய் பத்தி முழுசா தெரியும். என்னோட லைஃப்ல சாய் நான் எப்படி பாக்குறேன்னா, என்னுடைய அப்பாவா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா, என்னுடைய ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் நான் சாயை பாக்குறேன்.
மோர் தென் 20 இயர்ஸாக நான் சாய் டிவோட்டியாக இருந்திருக்கேன். லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பட் எந்த கஷ்டத்துலையுமே சாய் என்னை கைவிட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் உங்கள் எல்லார் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் கூட சாய் தான். ஏன்னா எனக்கு ஆஃப்ரிக்கா வரதுக்கு டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா நான் ஷீரடி போகும்போது தான் எனக்கு வந்தது. நான் இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க நான் பாபாவை கும்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், நிறைய சோதிக்கிறாரு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் கடவுளுக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயத்துக்குமே எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் இருக்கு. பாபாவுக்கு பிடிச்சதே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது தான். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் போது உங்கள் லைஃப்பில் அதை விட டபுள் மடங்கு வந்து நல்லது நடக்கும். என்னோட சாய்பாபா ரங்கோலிக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. லைஃப்ல இதுக்கும் மேலே என்னங்க வேணும், எஸ்பெஷலி சாயோட ஃபேஸ் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ அழகாக வரைஞ்சதுக்கு காரணம் நான் கிடையாது, எல்லாமே பாபாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. हमारी बहन लता कार्तिक के सब फैमिली से और आज का हमारा जो प्रोग्राम है आरती के बाद हमारी पालकी सेवा है. என்னோட பேரை மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா பாபாவோட ஆரத்தியும் ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணு சாய்பாபாவுக்கு ரொம்ப பக்தியோட ஆரத்தி காமிச்சாங்க. ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலம் ஆரம்பிக்க போகுது. அதனால பாபாவுடைய சிலையை எடுத்துட்டு வந்து பல்லக்குல வைக்கிறாங்க. ஸோ இப்போ பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலம் ஆரம்பிக்க போகுது. பாபாவுடைய பல்லக்குக்கு ஃப்ளவர்ஸ்லாம் போடுறதுக்கு ஒரு பவுல் ஆஃப் ஃப்ளவர்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. साईनाथ महाराज की जय बोलो साईनाथ महाराज की जय बोलो साईनाथ महाराज की जय बोलो. ஒவ்வொரு கோயிலுமே சாயோட பல்லக்கு ஊர்வலம் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இந்த கோயில்ல சாயோட பல்லக்க முதல்ல ஜென்ஸ் தூக்கிட்டு நடப்பாங்க. துவாரகமா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் லேடிஸ் தூக்கிட்டு நடக்கலாம். जय बोलो साईनाथ महाराज की 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 जय बोलो. பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதே மாதிரி ரொம்ப விசேஷமான ஒண்ணுனா அது பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலம் தான். இப்போ வரைக்கும் ஷீரடியில பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலத்தை ரொம்ப கிராண்டா பண்றாங்க. ஷீரடியில பாபா வாழ்ந்த காலத்துல பாபா மேல ரொம்ப அன்பு கொண்ட ஒரு முகமதிய பக்தரான அமீர் ஷாக்கர் தலாலால ஒரு சந்தன ஊர்வலம் நடத்தப்பட்டிருக்கு. பாபா வாழ்ந்த காலத்துல ஷீரடியில அவருக்குன்னு ஒரு குடும்பம், அதாவது மனைவி, குழந்தை, சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே கிடையாது. ஆனாலும் பாபா மக்களுக்காகவே வாழ்ந்தாரு. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே அவதரிச்ச அசாதாரணமான அறிவெல்லை கடந்த விலை மதிப்பற்ற ஒரு தூய்மையான மாணிக்கக்கல் தான் சாய்பாபா.
இந்த வரிகளை சொல்லும் போதே எனக்கு புல்லரிக்குது. இந்த வரிகள் ஸ்ரீ சாய் சச்சரிதம்ல அத்தியாயம் 17 தான் இருக்கு. இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றேன். குரு பூர்ணிமா அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான என்னுடைய சத்குரு சாய்பாபாவை என் கையில வந்துட்டு ஏந்தி இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பிளஸ்டாவும் ஃபீல் பண்றேன். பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் அன்னதானம். பாபா வாழ்ந்த காலத்துல துவாரகமாயில பாபா தன்னோட கையாலேயே உணவு சமைச்சு மக்களுக்கு பரிமாறுவாரு. வந்த டிவோட்டிஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பாபா கோயிலே ரொம்ப சூப்பரான லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபுட்டும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ லஞ்சுக்கு என்னென்ன ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டார்டர்ஸில் ஒரு காரம் ஒரு ஸ்வீட் இருந்தது. இது வந்துட்டு ஒரு கார வடை, இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ரபடி, இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட். அடுத்ததா சப்பாத்தி, பன்னீர் குருமா, அப்பளம், ரைஸ், தால் இதெல்லாம் சர்வ் பண்ணாங்க. ஸோ இந்த கோயிலில் மோஸ்ட்லி ஃபுட் எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும். தேங்க்யூ. குட். தேங்க்யூ. ஸோ பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப சூப்பரான பாபாவுடைய சாப்பாடை நான் சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ வாங்க அப்படியே கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கார்டனை சுற்றி பார்க்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மறக்காம கிட்ட ஷேர் பண்ணுங்க, எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நேற்று நாங்கள் நிற்கிறவே பார்க்கலாம். ஸோ குட்டி பலாப்பழம் இங்கே இருக்கு. இந்த தோட்டத்துல எக்கச்சக்கமான செடிகளும் மரங்களும் இருக்கு. பப்பாளி, நாத்தங்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலை, வாழை மரம் இப்படி வந்துட்டு நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக பப்பாளி மரம் இருக்குங்க. இப்போ பப்பாளி காய்ச்சிருக்கு பாருங்க. இது நாத்தங்காய். இதோ இங்க வந்து இது வந்து நாத்தங்காய் மரம். இங்க பாருங்க குட்டியா நாத்தங்காய் இருக்கு. வா வா வா. ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு செடி தர ஃபுல்லாக படர்ந்து இருந்தது. ஸோ இது வந்து பச்சை பயிறுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பீன்ஸ் மாதிரியும் இருந்தது, அதை பறித்து பார்த்தேன், உள்ள விதைகள் இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக பச்சை பயிர் தான் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இது என்ன செடின்னு. ஸோ இந்த செடியை பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு மெய்ஸ், அதாவது சோளம். ஸோ பக்கத்துலேயே பாருங்கள் செம்பருத்தி செடியும் இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு குட்டி பப்பியும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதை போய் பார்க்கறதுக்கு நானும் என் பொண்ணும் போயிட்டு இருந்தோம். ஏன்னா கத்துற கால் அடிபட்டிருக்கு. அந்த பப்பியை பார்க்க போனது ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிடுச்சு. அது கொலவெறியில இருக்கும் போல. நல்ல வேலை நானும் என் பொண்ணு அதுக்கிட்ட கடி வாங்காம தப்பிச்சிட்டோம். இந்த ஒரு பாபா கோயிலுக்கு வந்தா எப்பவுமே ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு. இந்த வீடியோ இங்க முடியுது. ஸோ பாபா பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned and bye. Bye. So bye.